இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஜேர்னியில் வந்து அகக்காட்சி படைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. ஏன்னா நம்ம என்னதான் ப்ராக்டிஸ் பண்ணாலுமே என்னதான் வந்து இந்த நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, என்னதான் இந்த மெத்தட்ஸ் பண்ணாலும் அதோட அடித்தளம் வந்து அகக்காட்சி இல்லை, ஃபீலிங்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான ஈர்க்கிற சக்தி வந்து நம்மக்கிட்ட ரொம்ப இருக்காது. அதனால் அகக்காட்சி படைப்பு வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அந்த அகக்காட்சி படைப்பு வந்து எல்லாத்துக்குமே வந்து பேஸ் மெத்தட். அகக்காட்சி படைப்பு ப்ளஸ் ஃபீலிங் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேசிக் மெத்தடு. சில பேருக்கு வந்து இந்த அகக்காட்சி வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்ணை மூடினா எனக்கு வந்து வெறும் பிளாங்காக தான் இருக்குது, இல்லை கண்டது என்னோட மாமியார்லாம் வர்றாங்க, என்னோட ஃப்ரெண்டு எதிரிலாம் வர்றாங்க, ஆனால் எனக்கு தேவையான கோல்ஸ் அந்த இமேஜஸ் வரமாட்டேங்குது, வீடியோஸ் வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் இங்கே கீழே கிளிக் பண்ணுங்கள், இதோட பிட் வீடியோ ஒன்று கொடுத்துருக்கேன். அதில் வந்து பேசிக் ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் அகக்காட்சி வந்து எப்படி பண்ணுறது, அதாவது ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் வந்து ஒரு 1 வீக் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த அகக்காட்சி வந்து கிளியராக வர ஆரம்பிச்சிடும்.